ஹாய் அனைவரும் ஹாய். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு சாதாரண கிளிப் மாரி இருந்தாலும், அந்த வீடியோவ முழுசா பார்த்தவங்களுக்கு மனசுக்குள்ள ஆழமான அதிர்ச்சியும், பயமும் ஏற்படும். இந்த வீடியோ கிளிப் ஒரு மனுஷன் உலகத்துக்கு மறைச்சு வச்ச தன்னுடைய கோரமான முகத்த வெளிப்படுத்துது. இப்போ இந்த மனுஷன் யாரு? அவன் பக்கத்துல அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணு யாரு? அப்படி என்னதான் நடந்துச்சு? பார்க்கலாம் வாங்க. இந்த கதையின் ஆரம்பம் 2012 கேரளா கொல்லம் மாவட்டத்துல தேவகிரி என்ற சிறிய கிராமத்துல ஒரு திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழா மைதானத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் துளசி பி மற்றும் ராஜன் பிள்ளை தம்பதியர் தன்னுடைய 2 மகள்களோட வாழ்ந்து வந்தாரு. இந்த தம்பதியரின் 2வது மகள் தான் அதுல்யா. அதுல்யா தன் நண்பர்களோட சேர்ந்து அந்த கோயில் திருவிழாக்கு போறாங்க. அங்கதான் சதீஷின் பார்வை முதல் முறையா அதுல்யா மேல படுது. அதுல்யாவை கண்டவுடன் காதல் வயப்பட்ட சதீஷ் திருவிழாலேயே அதுல்யா கிட்ட பேச முயற்சிக்கிறாரு. ஆனா அதுல்யா எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் காட்டல. ஆனா சதீஷ் நிறுத்தல. அதுல்யாவுடைய எல்லா விவரங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு சதீஷ் அவரோட அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல, சதீஷோட பெற்றோர்கள் அதுல்யாவை பெண் கேட்டு அதுல்யா வீட்டுக்கே போயிட்டாங்க. அந்த நேரத்துல சதீஷும் யுஏஇல ஒரு நல்ல வேலையில இருந்தாரு. அதுல்யாவுடைய குடும்பம் ஏழ்மை குடும்பம்ன்றதுனால அதுல்யாவுக்கும் சதீஷ்க்கும் 10 வருஷம் வயது வித்தியாசம் இருந்தாலும் மாப்பிள்ள வெல் செட்டில்டுங்கிறதுனால அவங்க இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. திருமணத்துக்கு ஓகே சொன்ன அந்த நாள்ல இருந்தே அதுல்யாவுக்கு ஏகப்பட்ட டார்ச்சரை சதீஷ் கொடுத்திருக்காரு. யாருக்கிட்டயும் பேசக்கூடாது, இல்ல அப்படி யாரு கூடயாவது பேசுறத பார்த்தாலும் ரொம்ப மோசமா நடந்திருக்காரு அதுல்யா கிட்ட. இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல்யாவை நிறைய இடங்கள்ல மிரட்டவும் செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்த பார்த்து பயந்து போன அதுல்யா எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க அப்பா கிட்டயும் சொல்லி பார்த்திருக்காங்க. அதுல்யாவுடைய அப்பாவும் திருமணத்தை நிறுத்திடலான்னு சதீஷோட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சதீஷ் உடனே அதுல்யா கிட்ட நேரா வந்து கால்லயே விழுந்துட்டாரு. என்னால நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு ரொம்ப கெஞ்சினதுக்கு பிறகு அதுல்யாவும் தன்னை உண்மையா இவர் நேசிக்கிறாருன்னு நம்பி திருமணத்துக்கு திரும்பவும் ஓகே சொல்லியிருக்காங்க. சதீஷும் இதுக்கு பிறகு நான் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. 2014 பெரிய செலவுல அதுல்யாவுக்கும் சதீஷுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணமான கொஞ்ச நாள்லயே என்னோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொல்லிட்டு ஷார்ஜா கிளம்பி போறாரு சதீஷ். அப்போ அதுல்யா நிறை மாத கர்ப்பிணி. 2015 அதுல்யாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது சதீஷ் கூட இல்ல. அவர் வந்து யுஏஇல இருந்தாரு. தனியாவே பெற்றோர்களுடைய துணையோட குழந்தைய பெற்றெடுத்தாங்க. குழந்தை வளர வளர தேவைகளும் அதிகமாச்சு. வருமானம் பத்தல. இப்போ குழந்தைய வளர்க்க ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதுல்யா அவங்க கணவரோட சேர்ந்து யுஏஇல வேலை பார்க்கலான்ற முடிவுக்கு வராங்க. அந்த முடிவையும் வந்து சதீஷ் தான் இன்சிஸ்ட் பண்றாரு அதுல்யா கிட்ட. 2023 தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான ஒரு முடிவை வந்து அதுல்யா எடுக்க வேண்டியிருந்தது. எஸ், அவங்களுடைய பெண் குழந்தைய பிரிஞ்சு போய் யுஏஇல வேலை செய்யறது தான். அந்த கடினமான முடிவை வேற வழி இல்லாம அதுல்யா ஏத்துக்கிட்டு யுஏஇக்கு வேலை பார்க்க போறாங்க தன் கணவரோட. அங்க போயும் அவங்க வாழ்க்கை ஒன்றும் ஈஸியா இல்ல. அங்க வேலை கிடைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள்க்கு பிறகு ஒரு வேலை கிடைச்சு அந்த வேலையில செட்டில் ஆகுறாங்க அதுல்யா. இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. 2025 ஜூலை 19 அதுல்யாவுடைய பிறந்த நாள். தன்னுடைய பிறந்த நாளுங்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஃபோன் பேசுறாங்க. கரெக்டா காலையில 11 மணிக்கு அவங்க வீட்டாரோட ஃபோன்ல பேசியிருக்காங்க அதுல்யா. அடுத்த நாள் அந்த மகிழ்ச்சி ஒரு பயங்கர செய்தியா மாறுது. சதீஷ் வீட்டுக்கு வந்தப்போ ஃபேன்ல தொங்கிட்டு இருந்த அதுல்யாவுடைய உடலை பார்த்தான். பயத்துல உறைஞ்ச சதீஷ் கொஞ்சமும் தாமதிக்காம அதுல்யாவுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்றான். அதுல்யாவுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் கேட்டு பேச்சு மூச்சு வரல. ஷார்ஜா போலீஸுக்கும் உடனடியா இந்த இன்ஃபர்மேஷனை சதீஷ் கால் பண்ணி சொல்றாரு. அடுத்த நிமிஷமே சதீஷோட வீட்டுக்கு வந்த போலீஸ் விதமான ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு எந்த தடயமும் கிடைக்காத காரணத்தினால இதை ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு ஷார்ஜால இருந்து இந்தியாவுக்கு அதுல்யாவுடைய உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது இந்தியாவுக்கு போன பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருக்காங்க. அப்போதான் அந்த உண்மை வெளிவந்துச்சு. அதுல்யாவுடைய உடல்ல 46 இடங்கள்ல காயங்களும் கழுத்துல அழுத்தின குறியும் இருந்திருக்கு. அப்போதான் இந்த கேஸ் திசை மாறியது. அது மட்டும் இல்லாம அதுல்யாவுடைய பெற்றோர்கள் ஏகப்பட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ், போட்டோஸ்லாம் வந்து போலீஸ்க்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சதீஷ் ரொம்ப வயலண்டா அதுல்யா கிட்ட பிஹேவ் பண்ற கிளிப்பிங்கா இருந்தது. சதீஷுக்கு குடிப்பழக்கம் உண்டு. குடிச்ச உடனே சதீஷ் ரொம்ப வயலண்டா மாறிடுவாராம். அதுக்கு பிறகு அதுல்யாவை பயமுறுத்துறது, டார்ச்சர் பண்றது இதெல்லாம் அவர் ரெகுலர் வேலையா வச்சிருக்காரு. இந்த விஷயம் அதுல்யா யாருக்கிட்டயும் சொல்லாம அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு அவங்களால அந்த டார்ச்சர் தாங்க முடியல. இதனால தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்களாம். அப்படி சண்டை போட்டு பிரிஞ்சும் வந்திருக்காங்க அதுல்யா.
ஆனா சதீஷ் விடாம பின்தொடர்ந்து வந்து திரும்பவும் அதே டிராமா, மன்னிப்பு எல்லாம் கேட்டு அத்துல்யாவ ஷார்ஜாக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வாழ்க்கை மாறிடும்னு நம்பி அத்துல்யா ஏமாந்தது தான் மிச்சம். சதீஷ் ஷார்ஜால இருந்து கேரளாக்கு வந்த உடனேயே கேரளா போலீஸ் சதீஷை அரெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் காமிச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஏன் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கூட நான் அப்படி பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணமே நான் அத்துல்யா மேல வச்சிருந்த காதல் தான் சொல்லி மனசாட்சியே இல்லாம சொல்றாரு இந்த சதீஷ். அதாவது ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றது கூட தன்னுடைய காதலின் வெளிப்பாடுன்னு நம்பிட்டு இருக்கிறாரு இந்த சைக்கோ கணவர். ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இப்ப வரைக்கும் நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு தான் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாரு. என்னதான் இவரை அரெஸ்ட் பண்ணாலும் ஆதாரங்கள் சரியா இல்லாததுனால சதீஷை திரும்பவும் விடுவிச்சிட்டாங்க. இவர் இப்போ ஃப்ரீயா தான் சுத்திட்டு இருக்காரு. இந்த கேஸ் இன்னும் நீதிமன்றத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அத்துல்யா கேஸ் ஒரு கொலையா இல்ல தற்கொலையா? நாட்கள் செல்ல செல்ல உண்மை வெளிவரும்னு நம்பலாம். இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். until then bye.